டிவிகே கட்சியின் ஒரு சின்னமானது மிகவும் ஒரு பெரிய எதிர்பார்ப்போட இருந்தது. ஸோ அந்த எதிர்பார்ப்பு என்னவென்றால், விஜய் அவர்கள் ஆட்டோ சின்னம் அவர்கள் கேட்டிருந்தார்கள். அதாவது சட்டமன்ற தேர்தல் வருகின்ற சமயத்தில். அப்போது அவர்கள் கேட்டதில் கேரளாவில் அந்த ஆட்டோ சின்னம் ஆல்ரெடி ஒரு கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருந்த நிலையில், விஜய் அவர்கள் மோதிரம், பூமி உருண்டை ஆகிய ஒரு 4 சின்னங்களை கேட்டிருந்தார்கள். அந்த 4 சின்னங்களில் ஃபைனலாக மோதிரம் சின்னம் வழங்கப்படுவதாக பேச்சுவார்த்தை நடந்தது. அந்த சின்னம் தான் டிவிகே கட்சிக்கு கொடுக்கப்படுவதாக ஒதுக்கி வைக்கப்பட்டுள்ளது. ஸோ அந்த சின்னத்தை விஜய் அடுத்த மாநாட்டில் அறிமுகப்படுத்துவார் என்பது பெரிதும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் சின்னம் இல்லாத கட்சி என்று பலரும் கூறியுள்ளனர். அந்த சின்னமே இப்போதைக்கு வந்துவிட்டது பிறகு அது சம்பந்தமாக ஏகப்பட்ட பேச்சுவார்த்தைகள், கருத்து வேறுபாடுகள் எல்லாமே வரும் என்பதும் பெரிதாக எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்த கட்சி மாநாட்டிலிருந்து அந்த சின்னத்தின் கொடிகளும் பேனர்களும் எல்லாமே அனைத்து மாநாடுகளிலும் வைக்கப்படும். ஸோ இதுவே தான் கட்சியின் சின்னமாக இருக்கும் என உறுதியளிக்கப்படுகிறது. ஸோ அடுத்த கட்சி மாநாட்டில் அது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது.